இவருடைய முழு வீடியோ மற்றும் தொலைபேசி எண் வேண்டுமா? உடனே இப்ப நீங்க பார்த்த இந்த வீடியோ கீழே இருக்கிற இந்த பொம்மையின் கைவிரலை தொடுங்க போதும் முழு வீடியோ ஃபோன் நம்பர் கிடைக்கும். செயற்கையா பண்ணும்போது வருமானம் வந்தாலும்ங்க பூரா காசுமே வந்துட்டு உரம் வாங்கி கொடுத்து உரம் போட்டு 4 காய் அதில் எச்சா காய்க்கிறதுனால எந்த பிரயோஜனம் இல்லைங்க. எந்த செலவுகள் இல்லாமல் வந்துட்டு காய் 4 காய் குறைவாக கிடைச்சாலுமே அது நமக்கு லாபம் தானுங்கிறது. நிறைய கெமிக்கல் உரம் வாங்கி எத்தனை காசு வந்தாலும் பத்தாதுங்க. உரம் வாங்கி போடவும் உழவு போட்டவும் பாத்தி பிடிக்கும் இதுக்கே சரியாக போயிடும். இப்போ இந்த 10 வருஷமாக நாங்கள் இயற்கை விவசாயம் செய்துட்டு வர்றதுனால இதில் இப்போ செலவுகள் ஜாஸ்தி இல்லைங்க. முதல்ல ஆரம்பத்தில் இயற்கை விவசாயத்துக்கு மாறின போது கொஞ்சம் கம்மியான மாதிரி தான் தெரிஞ்சதுங்க எங்களுக்குமே. இருக்க அப்புறம் அந்த மரங்களே தன்னைத்தானே அதுகளுக்கே தகவமைச்சுக்குதுங்க. நம்மளுக்கு இந்த உரம் தான் கிடைக்குது அப்படிங்கிறத ஏற்றுட்டு அந்த மரங்கள் வேறு அதெல்லாம் அந்த தன்மைக்கு மாறிக்குதுங்க. இது இந்த நெத்து நாங்கள் முளைக்க போட்டது எப்படின்னா எங்களுது ஏற்கனவே கொஞ்சம் ஒரு 50 வருஷமான மரங்கள் இருக்குதுங்க. அதிலிருந்து எடுத்து போட்டு நாங்களே நெத்து எடுத்து போட்டு முளைக்க வச்சு போட்ட தென்னைப்பிள்ளை தானுங்க. இது எல்லாமே பழைய காயிலிருந்து நேந்திரன் பனானா பவுடர் செய்கிறோமுங்க. தேங்காய் எண்ணெயிலேயே சிப்ஸ் செய்கிறோம். இந்த தேங்காய் எண்ணெயில் சோப் செய்கிறோமுங்க. அப்புறம் கூந்தல் தைலம்ன்ட்டு செய்கிறோமுங்க. அந்த கூந்தல் தைலத்துக்கு போடுற ஹெர்பல்ஸ் பார்த்திங்கன்னா சோப்புக்கு அதுக்கெல்லாம் பயன்படுத்துகிற ஹெர்பல்ஸுமே நம்மளது இந்த களைக்கொல்லியெல்லாம் அடிக்காத பண்ணைங்க. இது